எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுலாம் ஒன்றுமே இல்லை பிரதர். அவங்க ஆட்சியில் என்ன நடந்துச்சோ அதுதான் இங்கே நடக்குது. இல்லை, இந்த ஆட்சியில் நல்லது மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திமுகவே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 100 நாள் டிவிக்கு ஆட்சியோட செயல்பாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி போயிட்டு இருக்கு? அதாவது இப்போதாங்க ஒரு சின்ன குழந்தை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி, அது இன்னும் உங்களுக்கு ஒரு 10th +1 மாதிரி வரணும். நம்ம எல்லாத்துக்கும் உடனே செய்யக்கூடாது. ஆனால் இது வரைக்கும் உள்ள பெரிய சிஎம்மோட இவர் வந்து ஆக்டிவாக இருக்குது, ஃபஸ்ட்டு டீசெண்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுலாம் ஒன்றுமே இல்லை பிரதர். அவங்க ஆட்சியில் என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கே நடக்குது. ஓகேங்களா? அந்த கொள்ளை பாலியல் எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திமுகவே இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க செஞ்ச திட்டம்லாம் நல்லா நிறைய செஞ்சுருந்தாங்க. ஓகேவா? அதே தான் இவங்க வந்து விளம்பரம் பேர் மட்டும் தான் மாற்றுறாங்க தவிர வேறு ஒன்றும் எதுவுமே மாற்றலை. எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் தாக்கல கூட பார்த்துருப்பீங்க, எதுவுமே மாற்றலை. கேள்வி கேட்டால் ஆனால் அவங்க அப்பா பற்றி பேசுறது, அப்படி பேசுறது ஃபஸ்ட்டு அரசியல் நாகரிகமே இல்லை. ஓகேங்களா? ஆனால் அப்படி தான் பேசி காமெடி அரசியல் தான் பண்ணுறாங்க. சினிமாவில் அவர் எப்படி இருந்தாரோ அதேமாரி சினிமா அரசியல் பண்ணுறாரு. மற்றபடி வேறு எதுவுமே அவங்க பண்ணல. அந்த ஆட்சி எப்படி இருந்ததோ அதே தான் இருக்குது. வேறு எந்த மாற்றமும் எதுவுமே இல்லை. நல்லா தான் போய்ட்டு இருக்குது. 100 நாள் தானே இருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் நல்லா நடக்கும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆட்சியில் நல்லது மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. அவர் வந்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சு போலீஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே ஒரு சில பேர் வந்து போலீஸாக இருக்கிறாங்க. அவங்களே எங்கள் அண்ணா சித்தப்பா அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் போலீஸாக இருந்ததே இப்போ தான் எங்களுக்கு அந்த போலீஸுங்கிற பவரே இந்த ஆட்சியில் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸாக இந்த ஆட்சியில் மட்டும்தான் இருக்காங்க. மற்ற ஆட்சியில் எந்த ஆட்சியிலுமே அவங்க போலீஸாக இருந்ததே கிடையாது. ஏன்னா அவங்களே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட பின்னாடி இருக்கிற அரசியல்வாதிகள் எம்எல்ஏவாக இருக்கட்டும், யாருடைய சப்போர்ட்லேயோ அவங்களே போலீஸையே கீழே தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் அப்படி கிடையாது. கண்டிப்பாக மாறி இருக்குது, நிறைய மாறி இருக்குது. இல்லை, ஒரு முழுசாக எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் 100 days ஆகிருக்கு, பரவாயில்ல. நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதால நல்லாவும் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லாம் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு, எல்லாருக்குமே வந்து டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எதாவது அதிகமாக வந்திருக்கு? ஆமாம் ப்ரோ, எனக்கு அதிகமாக தான் வந்திருக்கு. அது எப்படி குறைக்கிறாங்க, எப்படி ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு சாமானிய மக்கள்னால புரிஞ்சிக்க முடியல. 2 மாதம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது அதிகமாக தான் போயிட்டுருக்கு. 10,000 வருது, 5,000 வருது, பசங்களுக்கு அதிகமாக வருது, ரூம்ஸுக்கு அதிகமாக வருது. அது எதனால் அப்படின்னு சொல்லி தெரியல. நாங்கள் போய் கேட்டால் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நானும் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கும் தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் வீட்டில் வந்ததில்லை. ஆனால் வந்திருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் 2 பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கரண்ட் பில் அதிகமாக வருதுன்னு. அதை கண்டிப்பாக ஆனால் அது சிஎம் வரைக்கும் கொண்டு போகணும். அந்த விஷயம் கொண்டு போகணும், அதுக்கான மாற்றம் வரணும். அது எதனால் அப்படின்னு தெரில. ஏன்னா 100 யூனிட் இலவசம்னு சொல்லும்போது கூட இந்த அளவு கரண்ட் பில் யாரும் வந்ததாக சொல்லவே இல்லை. இப்போ 250 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியுமே அது எதுக்காக அந்த அளவு வருதுன்னு எனக்கும் தெரில. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்ததில்லை. அதுதான் பிரதர், ஜெயலலிதா அம்மா இருந்த பீரியட்லையும் சரி, கலைஞராக இருந்த பீரியட்லையும் சரி, ஸ்டாலின் பீரியட்லையும் சரி 100 யூனிட் எல்லாருக்குமே இலவசம். இவங்க வந்து 200 யூனிட் இலவசம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஓகேங்களா? 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணால் தான் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. நடுத்தர மக்களுக்கு அது ஒரு யூஸே இல்லைல்ல. இப்போ குடிசையில் இருக்கிறவங்களுக்கு 500 யூனிட் வரவே வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? வராது. அப்போது அவங்கள எப்படி அந்த இலவசம் பெற முடியாது. வேஸ்ட்டு. அதுக்கு அவங்களே இருந்துருக்கலாம். என்ன கேட்டால் பெட்டர் டிஎம்கே ஆட்சி இருந்துருக்கலாம். இதில் ஒன்றுமே இல்லை. அவங்களோட இங்கே அதிகமாக தான் பாலியலோ சரி, கொலையோ சரி, அவங்க ஆட்சியோட இருந்ததோட இங்கே அதிகமாக தான் நடக்குது. அது வந்து நான் வந்து மறுக்க விரும்பலை. அதாவது ஒரு பக்கம் பாராட்டினாலும் ஒரு பக்கம் தவறையும் சுற்றி காமிப்பேன். எப்படின்னு ஒரு 6 மாத கணக்கு எடுத்துங்க. முதல்ல 2 மாதம் ஒரு 200 யூனிட் ஓடி இருக்குது, 500 ரூபா வந்திருக்கு. அதே 4வது மாதம் 2 மாதம் கழித்து அதே 200 யூனிட் ஓடி இருக்குது, 750 ரூபான்னு வருது. திருப்பி அடுத்தால 2 மாதம் 6வது மாதம் வருது, 2 அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா 1200 வருது. ஆனால் அதே யூனிட் தான் ஓடி இருக்குது. இது வந்து தவறாக பண்ணியிருக்காங்களா, அந்த மிஷினில் தவறாக நடந்திருக்கா, இல்லை பணிப்புரிவர் சரியில்லையா, இல்லை இந்த அரசாங்கம் இப்படி தான் பண்ணணும்னு அரசாங்கத்துக்கு ஒன்றும் தேவையில்லை, தவறுகள் யார் பண்ணியிருக்கா, இல்லை இந்த அரசாங்கத்து மேலே பழி சுமத்தணும்னு சொல்லி செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை கவனக்குறைவாக வாய்ப்பு இருக்குது, இல்லை அந்த கணினி மையம் ஃபால்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்னங்கிறத நீதிமன்றம் மூலமாக தீர்க்கிறது தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உதயநிதி டிஎம்கேவோட எதிர்க்கட்சி தலைவரானதுலேருந்து அவரோட செயல்பாடு எப்படி இருக்குது? கட்சியை முன்னோக்கி எடுத்துகிட்டு போதா இல்லை பின்னோக்கி எடுத்துகிட்டு போதா? அவர் பண்ணுறதுலாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? உதயநிதியா? அவரை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு தாங்க, சிம்பிளி வேஸ்ட்டு.
எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து இது வரைக்குமே நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நல்லா இல்லை, அதாவது கலைஞர் இருந்த வரைக்கும் திமுக நல்லா இருந்தது. ஸ்டாலின் வந்து மொத்தமாக காலி பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலினுக்கு புள்ள இல்லையா, அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்குன்ற மாதிரி அவர். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக அவரை பார்க்கும்போது அவர் ஒரு சில கேள்விகள் வந்து நல்லா கேட்குறாரு, முன் வைக்கிறாரு. அவர் கேள்வி கேட்குறத வச்சு ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த ஆட்சி வந்து நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அவர் கேட்குற கேள்விகள் ஒரு சில இது ஓகே, ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அவ்வளோதான். நல்லது பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கிற மனநிலைமைக்கு இன்னும் அவங்க வரலன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அவரும் பேசணும்னு இவர மாதிரி எப்படி கற்றுக்கிறாரு. ஆனால் இவரோட அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி. உதயநிதிக்கு அனுபவம் ஜாஸ்தி. எப்படின்னு கேட்டேன்னா, தாத்தா சிஎம், அப்பா சிஎம், இவர் இவங்க கூடலாம் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அனுபவம் கம்மின்னு சொல்லுவேன். அனுபவம் இல்லைன்னு சொல்லலை. எல்லா பயனும் உங்கள்கிட்ட இருந்து அனுபவிக்கலையே. அப்போ எதிர்கட்சியால் பேச விடாமல் நீங்கள் பண்ணணுமே. நீங்கள் அது பண்ண மாட்டீங்களே, எந்திச்சு வெளியே ஓடுறீங்களே. ஏன் ஓடுறீங்க? ஃபேஸ் பண்ணுங்க. முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும், தடுமாற தான் செய்யும். அதை ஃபேஸ் பண்ணாமே அரசியலுக்கு வரீங்க. அப்புறம் திடீர்னு நீங்கள் இந்த ட்ரிப்பு நீங்கள் சிஎம்மாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? அதனால் இவர் வந்து இன்னும் அனுபவப்படணும். சட்டசபையில் உட்காரணும், உட்காந்து பேசணும். எதாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ நீங்கள் வந்து உங்கள் 2 பேருக்கு சண்டை போட வரல, புரிஞ்சுங்களா? சிஎம்முக்கும் உதயநிதியும் சண்டை போடுறதுக்கு நீங்கள் சட்டசபைக்கு போகல. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். போன ஆட்சி வேண்டாம் அந்த ஆட்சின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதை நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் எங்களுக்கு என்ன பயன்? மக்களுக்கு என்ன பயன்? எங்களுக்கு நீங்களும் பேசுங்க, வேணான்னு சொல்லலை. அதுக்காண்டி நான் 3 நாள் சட்டசபைக்கு வரமாட்டேன், 4 நாள் வரமாட்டேன், ஐயா இதெல்லாம் வந்து. ரெண்டாவது, முதலமைச்சரையோ அமைச்சர்களையோ தவறாக பேசுறது முதல்ல நிறுத்துங்க. போன ஆட்சியில் நீங்கள் இப்படி தான் வெற்றி கொண்டான் இனிமேல் ஆட்களை வெளியில் மக்கள்கிட்ட பேச வச்சு ஓட்டு கிடச்சிட்டு நீங்கள் கடைசியில் உங்களுக்கு 0 வந்து விழுந்துது. இந்த ட்ரிப்பு அமைச்சர்கள் எல்லாருமே பேச்சை ஜாக்கிரதையாக பேசுங்க. 2 கட்சியிலையும் சொல்கிறேன், டிஎம்கேயும் சொல்கிறேன், ஏடிஎம்கேயும் சொல்கிறேன். 2 பேரும் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கீங்க. மக்களுக்கு உண்டான வேலையை தான் செய்ய வந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு வேலைக்காரன். எங்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்ய நீங்கள் ஒரு வேலைக்காரன். சிஎம்மும் அப்படி தான் வேலைக்காரர் தான். இதில் வந்து அவர் முதலாளின்னு சொல்ல விரும்பலை நான். அப்போ மக்களுக்கு என்ன செய்யணும், திட்டத்தை என்ன செய்யணும், உங்கள் 2 பேரில் காம்படிஷன் வைங்க. யார் செய்யறது, யார் மேலே குறை சொல்லுறது, கரெக்டாக சொல்லுங்கள். குறை செய்யறது கரெக்டாக செய்யட்டும். அப்போ எங்களுக்கு மக்களுக்கு பலன் கிடைக்கும். அப்போ தான் அடுத்த 5 வருஷத்தில் யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணுவேன். கண்டிப்பாக பிரதர் நல்லா சிறப்பாக வழிபடுறாரு. அவரை மிரட்டணும், பயமுறுத்தணும்னு சொல்லி தாவேக் அரசை வந்து அவரை நிறைய இந்த இப்போ ரீசெண்டாக நடந்துச்சுல இந்த அரசு கூட பண்ணாங்க. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து திமுக வந்து பயப்படாது. அந்த மாதிரி பல மிரட்டலோ உருட்டலோ எல்லாமே பார்த்து வந்த கட்சி தான் திமுக. விசாவே பார்த்து வந்த கட்சி தான் திமுக. ஓகேங்களா? அப்படி மிரட்டினா பயந்துருவாங்கன்னு நினச்சி அவங்க விளையாடுத்தனமாக அந்த சினிமாவில் அவர் எப்படி பண்ணாரோ அந்த மாதிரி தான் இங்கே பண்ணுறாரு. அதனால் திமுக கண்டிப்பாக உதயநிதி இந்த 5 வருஷத்தில் இன்னும் நல்லா டெவலப் பண்ணுவாருன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நிச்சயமாக நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அவர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் பண்ணுவார். உதயநிதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்பலாம் எந்தளவுக்கு வந்து அவர் பொறுப்பெடுத்து நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கிரவுண்ட்லேருந்தே அவருக்கு தெரியும், இளைஞரணியிலேருந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து அவர் தான் எதிர்க்கட்சியாக இருக்கிறப்போ கொஞ்சம் விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கலாம் அப்படிங்கிற சட்டப்பேரவையில் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும்.